ஒரு பெரிய காட்டில் நிறைய விலங்குகள், நிறைய மிருகங்கள், பறவைகள் இருந்தது. அதில் ஒரு சின்ன சிட்டுக்குருவி, ஹம்மிங் பேர்டுன்னு ஒன்று இருந்தது. திடீர்னு அந்த காட்டில் ஒரு பெரும் தீ ஏற்பட்டு காடே அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லா விலங்குகளும் காட்டை விட்டு வெளியில் ஓடி வருது. யானை, புலி, மான் எல்லாம் தீ எரியுது, தீ எரியுது, வெளியே வாங்க, வெளியே வாங்கன்னு காட்டை விட்டு ஓடுது. ஆனால் அந்த ஹம்மிங் பேர்டு மட்டும் அப்படிலாம் ஓடாதீங்க, எப்படியாவது தண்ணி எடுத்து இந்த தீயை அணைப்போம் அப்படின்னு கூப்பிடுது. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இது பெரிய தீ, நம்மளும் அழிஞ்சு போயிடுவோம், எல்லாம் தப்பிச்சு ஓடுவோன்னு ஓடுறாங்க. ஆனால் அந்த சிட்டுக்குருவி மட்டும் யாரையும் கவனிக்காமல் ஓடி ஓடி ஒரு குளத்துலேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு வந்து மேலே மேலே கொட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மிருகங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாகவும் சிரிப்பாகவும் இருக்குது. உனக்குன்னா பைத்தியமாக பிடிச்சிருக்கு, இவ்வளவு பெரிய தீயை உன் சின்ன அழகால் எடுத்து வருகிற தண்ணீரை வச்சு எப்படி அணைக்க முடியும்? அந்த சிட்டுக்குருவி பதில் சொல்லியிருக்கு, என்னால் அணைக்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியாது. இத்தனை நாள் இதுதான் எனக்கு வீடு தந்தது, சாப்பாடு தந்தது, இருப்பதற்கு இடம் தந்தது. அது அழிவதை என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. ஒன்றும் உதவி செய்வேன், இல்லைன்னா அதோடு சேர்ந்து அழிந்து போவேன். அதுதான் என்னுடைய அறம் என்று அது பேசியது. ஒரு சிட்டுக்குருவிக்கு இருக்கிற அறம் கூட நமக்கு இருக்கவில்லையே என்று எல்லா மிருகமும் திரும்பி வந்து தண்ணியை ஊத்துச்சான். அந்த தீ அணைந்ததாம்.